இதனால் கூட நாம் அந்த யோவான் புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். आज के दिन में भी हम यूहन्ना पुस्तक का ध्यान करते आ रहे हैं. அதில் 1ஆம் அதிகாரத்தின் 13ஆம் 14ஆம் வசனத்தின் துவக்கத்தை கடந்த வாரத்தில் நாம் தியானித்திருந்தோம். पिछले हफ्ते में हम लोग उसके 13 और 14 वचन हम लोग अध्ययन कर रहे थे. शुरुआत उसके தேவனாலே பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், परमेश्वर से जन्म हुए कैसे होते हैं. அவர்கள் இரத்தத்தினாலாவது वो रक्त से, மாம்ச சித்தத்தினாலாவது, नहीं तो शारीरिक सिद्ध से, அவர் புருஷனுடைய சித்தத்தினாலாவது, नहीं तो मनुष्य के सिद्ध से பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி वो பார்த்தோம். परमेश्वर से जन्म हुए करके देखते हैं. அந்த வார்த்தை, நாம் ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது என்று பார்த்தோம் அல்லவா. हम लोग देखे थे आदि में वचन था. அந்த வார்த்தையானது மாம்சமாகி என்று சொல்லி பார்த்தோம். वो जो वचन है वो शरीर बना करके देखते हैं. ஏன் மாம்சத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார்? वो परमेश्वर यीशु मसीह क्यों शरीर में इस दुनिया में आए, मनुष्य बन के इस दुनिया में क्यों आए. பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களா இருக்க, बच्चे मांस और लहू के साथ रहने के लिए அவரும் நம்மை பிள்ளைகளாய் மாற்றும்படி நம்மை போல சரீரமுடையவராய் வந்தார். वो हमें भी उसके बच्चे बनाने के लिए हमें मांस के रूप में आया. இரண்டாவது நாம் பார்த்தோம், மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசை ஜெயிக்கும்படி அவர் மாம்ச சரீரத்தில் வந்தார். दूसरा हम देखते कि वो मांस शरीर में इसलिए आया क्योंकि वो शत्रु को ये शैतान को हराने के लिए. மூன்றாவது நாம் பார்த்தோம், மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படி அவர் மாம்சத்தில் வந்தார். तीसरा हम लोग ने देखा कि जो डर मृत्यु के डर से जी रहे उनको छुड़ाने के लिए आए. சோ இந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ये शरीर में आए हुए यीशु मसीह को நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், हमें स्वीकार करना है, விசுவாசிக்க வேண்டும் என்றும் பார்த்தோம். विश्वास करना है करके हम देखते हैं. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, पहला यूहन्ना 14 अध्याय का दूसरा वचन देखेंगे तो தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், परमेश्वर की आत्मा को क्यों आप जाने नहीं, आप कैसे जान सकते आप कैसे जान सकते हो. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை शरीर में आए हुए यीशु मसीह को அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் जो उसे उसका नाम लेते हैं, कबूल वो करते हैं, कबूल करने वाले कोई आत्मा भी தேவனால் உண்டாயிருக்கிறது. परमेश्वर से बना है. அப்போ தேவனால் உண்டாயிருக்கிற ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது, परमेश्वर से बना हुआ आत्मा कैसे रहेगा, நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? उसे हम कैसे पहचान सकते हैं. எது தேவ ஆவி, कौन सा परमेश्वर का आत्मा है, எது மனுஷ ஆவி, कौन सा मनुष्य का आत्मा है, அல்லது எது பிசாசின் ஆவி? कौन सा शैतान का आत्मा है. இந்த மூன்று விதமான ஆவிகள் இருக்கு பாருங்களேன். इस 3 तरह का आत्मा है. தேவனால் உண்டான தேவ ஆவியும் இருக்கிறார், परमेश्वर का आत्मा, பவித்ர ஆத்மா. पवित्र आत्मा. இரண்டாவது ஒரு மனிதனுக்குள் இருக்கிற மனுஷிக ஆவியும் இருக்கிறது, और मनुष्य के अंदर रहने वाला मनुष्य का आत्मा. அடுத்ததாக பிசாசின் ஆவியும் और இருக்கிறது. तीसरा है वो शैतान का आत्मा. இப்ப தேவ ஆவியை எப்படி கண்டுகொள்வது? इसमें पवित्र आत्मा को हम कैसे पहचान सकते இங்க हैं. வசனம் சொல்லுகிறது, यहाँ वचन कहता है மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை शरीर में आए हुए यीशु मसीह को அறிக்கை பண்ணுகிற ஆவிதான் தேவனால் உண்டாயிருக்கிறது. कबूल करने वाला आत्मा ही पवित्र आत्मा है. அல்லேலூயா. அறிக்கை பண்ணுகிறது என்றால் என்ன? कबूल करना बोले तो क्या. இங்க நம்ம தமிழ்ல வந்து அறிக்கை பண்ணுகிற அப்படின்னு எழுதியிருக்கிறது. यहाँ तमिल में कबूल करना करके लिखा है. எதை அறிக்கை பண்ண வேண்டும், किसे कबूल करना है, எப்படி அறிக்கை செய்ய வேண்டும்? कैसे कबूल करना है. மாம்சத்தில் வந்த இயேசுவை शरीर में आए हुए यीशु मसीह को எப்படி அறிக்கை செய்ய வேண்டும்? कैसे कबूल करना है. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் फिलिपियों 2 अध्याय के அதுல 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 11 वचन अगर पढ़ेंगे तो பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், फिलिपियों 2:11 देखेंगे. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக पिता परमेश्वर का महिमा हो, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி, यीशु मसीह परमेश्वर है करके जबान सब कबूल करेगी. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளினார். सब नाम में सबसे ऊंचा नाम यीशु मसीह का नाम. எதை அறிக்கை செய்ய வேண்டும் என்றால், किसे कबूल करना है. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்தான் கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். शरीर में आए हुए यीशु मसीह को ही परमेश्वर है करके कबूल करना. அந்த அறிக்கை செய்யற ஆவிதான் தேவ ஆவி. वो कबूल करने वाला आत्मा ही पवित्र आत्मा है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ நம்ம ஈஸியா வந்து அந்த ஆவிகளை பகுத்தறிய புரிந்து கொள்ளணும். आसानी से ये आत्मा को अंतर करना बहुत सीख लेंगे. ஆவிகளை பகுத்தறிது ஒரு வரம். आत्मा को अंतर कर लेना वो एक அது ஒரு வரம், அது ஒரு வரம், வர்தான वरदान है. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் लेकिन அந்த
வரத்தையும் கூட நாம் சில நேரத்துல பெற்றுக்கொள்ள முடியும். लेकिन उस वरदान को भी हम एक किसी वक्त हम लोग ले ஆனால் சிம்பிளாக சில ஆவிகளை கண்டறிய நாம் ஆவிக்குரியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். लेकिन कुछ आत्मा को हमें पहचानने का एक हमें एक होना चाहिए. இப்போ உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற சகோதரனோ சகோதரியோ आपसे जो बात कर रहा है आपके भाई बहन हो, அவர்கள் மூலமாக எந்த ஆவி பேசுகிறது? उनके उनके उनसे कौन सा आत्मा बात कर रहा है? சில நேரத்தில் நம்ம மத்தியில ஊழியர்கள் கூட இருக்கட்டும், कुछ समय हमारे बीच में सेवक लोग அவர்கள் மூலமாக எந்த ஆவி பேசுகிறது என்பதை நாம் கண்டறிய கொள்ள வேண்டும். उनके द्वारा कौन सा आत्मा बात कर रहा है करके हमें पहचानना है. அந்த ஞானத்தை ஆவிக்குரியவர்கள் பெற்றிருக்க वो வேண்டும். बुद्धि हमें पवित्र लोग हमें இங்கு சொல்லுகிறது, இயேசுவை கர்த்தர் என்று எந்த ஆவி ஏற்றுக்கொள்ளுகிறதோ, यीशु मसीह को जो परमेश्वर करके जो आत्मा कबूल करता है, அல்லது யார் ஒருவர் இயேசுதான் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிறார்களோ, जो कोई यीशु मसीह ही परमेश्वर है करके कबूल करते हैं, அவர்களுக்குள்ளாக தேவ ஆவி காணப்படும். उनके अंदर पवित्र आत्मा दिखेगा. அல்லேலூயா. हालेलुया. மற்றபடி இயேசுவை குறித்து நிறைய பேசலாம். ऐसे बोले तो बहुत कुछ हम लोग परमेश्वर यीशु மனுஷனாய் வந்தார். यीशु मसीह मनुष्य இயேசு பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன். यीशु मसीह एकलौता पुत्र है இயேசு परमेश्वर का. மரித்தார். यीशु मसीह இயேசு உயிர்த்தெழுந்தார். यीशु मसीह मरा जी उठा. இயேசு கிருபையுள்ளவராய் இருந்தார். यीशु मसीह कृपालु है. இயேசு अनेक அற்புதங்களை செய்தார் यीशु मसीह चमत्कार किए என்று சொல்லி எல்லாருமே பேசும், பிசாசும் பேசும். ऐसे बोलकर शैतान भी बोलेगा. அல்லேலூயா. இத மனுஷ ஆவியும் இது பேசும். ऐसे मनुष्य के आत्मा भी बोलेगा. ஆனால் लेकिन இயேசுதான் கர்த்தர் ஒரு இரட்சகர் என்று யார் சொல்லுகிறாரோ, यीशु मसीह ही उद्धार करता परमेश्वर है करके जो कोई भी बोलता है, அந்த ஆவிதான் தேவனால் உண்டாயிருக்கிறார். वही आत्मा यीशु मसीह से दिया गया அல்லேலூயா. आत्मा அப்போ ஒருவர் மூலமாக எந்த ஆவி பேசுகிறது என்பதை கண்டறிவதற்கு आपको किसी एक के द्वारा कौन सा आत्मा बात कर रहा है करके आपको पहचानना है तो அவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் மூலம் நாம் கண்டுகொள்ளலாம். उनके शब्दों से आप पहचान लोगे. அவங்களுடைய வார்த்தையானது இயேசுவை மகிமைப்படுத்துகிறதா என்றால், उनके शब्द अगर परमेश्वर यीशु मसीह को अगर महिमा दिलाती है அவருடைய வார்த்தை மூலம் இயேசுவுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுகிறது என்றால், उनके शब्द से यीशु मसीह का महिमा होता है அந்த तो வார்த்தை தேவ ஆவியினால் பேசப்படுகிறது. वो पवित्र आत्मा से बोला गया शब्द है. சில பேர் தன்னை குறித்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க. कुछ लोग अपने बारे में सिर्फ बोलते சில பேர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. कुछ लोग अपने जीवन के बारे में बोलते रहते சில பேர் தன்னுடைய குடும்பத்தை குறித்து பேசிட்டு कुछ இருப்பாங்க. लोग अपने परिवार के बारे में சில बोलते பேர் மற்ற உலக காரியங்களை பேசிக்கொண்டு कुछ இருப்பாங்க. लोग दुनियादारी की बातें करते रहते हैं. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் உண்டானது கிடையாது. ये शब्द जो शब्द है ये पवित्र आत्मा से नहीं बना. தேவ ஆவியினால் உண்டாகிற வார்த்தை தேவனுக்கு மாத்திரமே மகிமை செலுத்தி கொண்டு இருக்கும். पवित्र आत्मा से बना हुआ शब्द बस पवित्र परमेश्वर को ही महिमा देती रहती அதில் है. விசேஷமாக இயேசு கிறிஸ்துவையே அவங்க முன்னிலைப்படுத்துவார்கள். विशेष रूप से यीशु मसीह को ही वो आगे दिखाते हैं. அப்போஸ்தலர்களுடைய நீங்கள் உபதேசங்களை பார்த்தால், अगर आप प्रेरित पुस्तक पढ़ोगे तो அவர்கள் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிறவர்கள். उसमें वो कितने सारे चंगाई चमत्कार करते हैं. நடந்து போகிற வழியில நிழல் பட்டா கூட அற்புதம் நடக்கும். चलते जाते समय उनका शैडो भी गिरेगा किसी के ऊपर तो चमत्कार होता அவர்களுடைய है. அவருடைய ருமால தூக்கி போட்டா கூட அற்புதம் நடக்கும். उनके हैंडकरचीफ को भी ऐसे फेंकेंगे तो भी उससे भी அவ்வளவு चमत्कार हो அற்புதம் रहा था. செய்தவர்கள் ऐसे चमत्कार करने वाले எந்த लोग இடத்திலும் தன்னை குறித்து உயர்த்தி பேச किसी மாட்டார்கள். भी जगह पर अपने बारे में गर्व से नहीं बोलते அவர்கள் हैं. எல்லா இடத்திலும் இயேசுவையே முன்னிலை வைத்து பேசுவாங்க. वो लोग हमेशा परमेश्वर यीशु मसीह को ही आगे दिखाते हैं. அதுதான் உண்மையான தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன். वही परमेश्वर यीशु मसीह पवित्र आत्मा से परिपूर्ण रूपी भरना होता है. அல்லேலூயா. அப்ப மாம்சத்தில் வந்த இயேசுதான் शरीर रूपी आए यीशु मसीह ही கர்த்தர் என்று சொல்லுகிறது தான் परमेश्वर தேவ ஆவியானவர். है करके बोलना ही पवित्र आत्मा. அல்லேலூயா. ஏன்னா 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, पहला तीमुथियुस 2:11 ये बोलती है. 3:16 ये बोलती है. 3:16 சொல்லுகிறது, 3:16 ये कहती है தேவ பக்திக்குரிய ரகசியமானது. परमेश्वर की भय की रहस्य बात है. परमेश्वर की भय की रहस्य की बात அது என்ன அப்படின்னா, वो क्या है बोले तो தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். परमेश्वर शरीर रूपी प्रकट हुए. ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். वो आत्मा में धर्मी धर्मी है करके वो प्रकट हुआ. அவர் தேவ தூதர்களால் காணப்பட்டார். वो स्वर्गदूतों के रूप ही दिखाई दिया. புறஜாதிகள் மத்தியில் பிரசங்கிக்கப்பட்டார். वो अन्य जातियों के बीच में वो दिखाई दिया, प्रचार किया. உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். वो दुनिया में वो विश्वास किया गया. மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். वो महिमा में ऊपर उठाया गया. இந்த வசனத்தை ரொம்ப டீப்பா பார்க்கலாம். इस वचन को हम डीप रूपिक देख सकते हैं. ஆனா இப்போ அது நம்முடைய டாபிக் இல்ல. लेकिन ये आज का टॉपिक அதுல ஒரு தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று சொல்லுகிறார். परमेश्वर का भय का रहस्य बोले तो அதுல முதலாவது என்ன தெரியுமா?
उसमें पहले बोले तो தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று விசுவாசிப்பது தான் அது பெரிய ரகசியம். परमेश्वर शारीरिक रूप में प्रकट हुआ करके विश्वास करना ही सबसे बड़ा அல்லேலூயா. அப்ப தெய்வ பக்தியோடு இருக்கிறீங்களா? आप परमेश्वर के भय के साथ हो क्या? அப்படி எப்படி கற்றுக்கொள்ளலாம்? वो उसे कैसे पहचान सकते हैं? மாம்சத்துல வந்து இயேசுவை நான் விசுவாசிக்கணும்னா अगर मैं शरीर में परमेश्वर को मैं विश्वास करता हूँ நான் தெய்வ பக்தியோடு இருக்கிறேன். तो मैं परमेश्वर के भय में हूँ. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். இயேசுவை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். यीशु मसीह को विश्वास करना பாருங்க, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் वो परमेश्वर का पुत्र होने के बाद அவர் எனக்காக மாம்சத்தில் வந்தார். वो मेरे लिए शरीर रूपी आया, அவர் மூலமாய் ரட்சிப்பு வருகிறது. उसके द्वारा उद्धार हुआ. இந்த விசுவாசம் தான் தெய்வ பக்திங்க. ये विश्वास ही परमेश्वर का भय है. அல்லேலூயா. இந்த தேவ பக்தியை குறித்து சரியாக அறிந்து கொள்ளாம इस भय को न जाने हुए தெய்வ பக்திங்கிற பேர்ல வேற எதெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். परमेश्वर के भय बोलकर कुछ और करते रहते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளணும், अच्छे से समझ தெய்வ பக்தியானது परमेश्वर का भय बोले மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை शरीर रूपी आए हुए यीशु मसीह को தன்னுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு अपना उद्धार करता அந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் उस शरीर रूपी आए यीशु मसीह को எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நம்புவதுதான் தெய்வ பக்தி. उसके द्वारा अनंत जीवन है करके मानना ही कबूल करना ही परमेश्वर का भय है. அல்லேலூயா. எபிரேயர் 10:5 சொல்லுகிறது, इब्रियों 10:5 ये कहती है, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது जब वो दुनिया में एंटर करता है அவர் பலியையும் காணிக்கையையும் விரும்பவில்லை. वो बलि और दान को नहीं चाहता, அவர் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். वो एक शरीर को प्रिपेयर किया. அல்லேலூயா. அப்ப அந்த சரீரமாய் வந்த இயேசு கிறிஸ்து தான் वो शरीर में आए हुए यीशु मसीह को எனக்கான பலியாய் இருக்கிறார். वो मेरा बलि है, என்னுடைய பாவத்தை போக்கும் பலியாய் இருக்கிறார். मेरा पाप को हटाने वाला बलि है. இதை விசுவாசிப்பது इस पर विश्वास करना தெய்வ ही பக்தி என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर का भय कहा அல்லேலூயா. जाता है. அப்ப हालेलुया. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார். यीशु मसीह शरीर में आए. இப்ப அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்துக்கு வருவோம். यूहन्ना पहला अधिकार 14 वचन, पहला 14 वचन देखेंगे. அங்க சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி, और वचन देहधारी हुआ, அந்த மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். और अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर. எடுத்துட்டீங்களா? அந்த வசனம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் வாசிங்க பாப்போம். அப்ப நம்ம ஒவ்வொரு வசனம் வாசித்து படிச்சாதான் நமக்கு ஒழுங்கா புரியும். ஓகே, அந்த யோவான் 1:14 எல்லாருமே வாசிக்கலாம். सब उसे पढ़ेंगे. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. இப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி என்பதை கடந்த வாரத்தில் தியானித்தோம். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இப்ப கொடுத்திருக்கிறோம். हम लोग पिछले हफ्ते में वचन देहधारी हुआ करके और पिछले हफ्ते में देखे थे. அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தார். अभी हम देखने वाले अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर. அப்ப மாம்சமாய் வந்த இயேசு கிறிஸ்து वो देहधारी हुए पर எப்படிப்பட்டவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்றால், दुनिया में किस तरह जिया, கிருபையுள்ளவராய் வாழ்ந்தார், अनुग्रह அதே நேரத்தில் और சத்தியமுள்ளவராயும் இருந்தார். सच्चाई के साथ परिपूर्णता के साथ. அல்லேலூயா. தேவன்ட்ட எப்பவுமே परमेश्वर के पास ரெண்டு குணம் எப்பொழுதுமே இருக்கும். दो गुण हमेशा होता है. ரெண்டு எதிர்மறையான குணங்கள் दो एक डिफरेंट தேவன்ட்ட எப்போதுமே உண்டுங்க. हमेशा परमेश्वर के पास நீங்கள் பிதாவாகிய தேவனை பார்க்கும் பொழுது पिता परमेश्वर को जब देखते அவர் हो, அன்புள்ளவர், वो प्रेमी है, அதே நேரத்தில் लेकिन उसी समय அவர் நீதியுள்ளவர், और वो धर्मी भी है. அல்லேலூயா. புரியுதா? அப்போ அவர்ட்ட அன்பு இருக்கு, उसके पास प्रेम भी है, அதே நேரத்துல लेकिन उसी தப்பு समय செஞ்சா கண்டிக்கிற நீதியும் இருக்கு. और गलत किए तो उसके पास धर्मी भी है. वो அதுதான் தேவனுடைய குணம். वही परमेश्वर அதே போல இயேசு கிறிஸ்து கூட उसी तरह यीशु मसीह भी ரெண்டு குணங்கள் உடையவராக இருக்கிறார். दो गुण के साथ அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார், अनुग्रह के साथ அதே நேரத்தில் और அவர் சத்தியமுள்ளவராயும் இருக்கிறார். सच्चाई के साथ भी. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ऐसे बोलो तो कैसे? நாம் தவறு செய்யும் பொழுது जब गलती நம்மை மன்னிக்கும்படியாக கிருபையும் கொண்டு வருகிறார். तो हमें क्षमा करने के लिए वो अनुग्रह को அதே நேரத்தில் लेकिन उसी समय அந்த தவறை திருத்துவதற்கு சில நேரம் சத்தியமுள்ளவராயும் செயல்படுவார். उस गलती को सुधारने के लिए वो सच्चाई के साथ भी आता है. அல்லேலூயா.
அதான் இயேசு கிறிஸ்துனுடைய குணமும் கூட. वही यीशु मसीह का गुण है। இந்த ரெண்டு இல்லன்னு வச்சுக்காங்களேன், ये दोनों नहीं है तो எந்த மனுஷனும் பரலோகத்துக்கு போக முடியாது. कोई भी मनुष्य स्वर्ग नहीं जा पाएगा। நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? अच्छे से समझ में आ रहा है? ஒரு கிருபையும் சத்தியமும் இல்ல அப்படினா अनुग्रह और सच्चाई नहीं रहा तो எந்த மனுஷனும் பரலோகத்துக்கு போக முடியாது. कोई भी मनुष्य स्वर्ग नहीं जा ஏன் सकता। அப்படினா क्यों बोले तो தேவனுடைய நீதி சொல்லும், क्योंकि परमेश्वर का सच्चाई बोलेगा, நீதி தர்மி धर्मी बोलेगा, தேவனுடைய நீதி சொல்லும், परमेश्वर का धर्मी ये बोलेगा மனுஷன் எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறான், मनुष्य पाप किया है, அந்த மனுஷனுக்கு நான் தண்டனை கொடுக்கணும், उसको मुझे दंड देना है, அவன் ஆக்கினை தீர்ப்பிக்கூடிய உடையவன், उसको आग में जलाना है। அதே நேரத்துல लेकिन उसी இப்ப இயேசு கிறிஸ்து சொல்வாரு, यीशु मसीह का அது எல்லாம் இருக்கட்டும், वो सब रहने दो, ஆனா இந்த பாவிக்காக इस पापी के लिए நான் மரிச்சிருக்கிறேன், मैंने जीवन दिया। அல்லேலூயா, हालेलुया, இயேசு சொல்றாரு நான் மரிச்சிருக்கிறேன், मैं उसके लिए मरा, என்னுடைய கிருபையினால मेरे अनुग्रह से நான் அவனை நீதிமானாக்கி मैं இருக்கிறேன், उसको धर्मी बनाया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனுடைய நீதிக்கு எதிராக परमेश्वर के धर्म के खिलाफ நமக்கு சாதகமாக हमारे लिए தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை செயல்படுகிறது. परमेश्वर यीशु मसीह का अनुग्रह काम करता है। அல்லேலூயா. அதனால தான் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஏன் நீங்கள் நான் விசுவாசிக்கணும் தெரியுமா? इसलिए क्यों देहधारी हुए यीशु मसीह को हमें विश्वास करना है? அவர் மாம்சத்தில் வரும்பொழுதுதான் கிருபையுள்ளவராய் இருந்தார். क्योंकि वो शरीर रूपी जब आया था तभी वो अनुग्रह के साथ था। அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கும் பொழுது அவர் ஒன்லி நீதியுள்ளவராய் மாத்திரம் தான் இருந்தார். जब वो स्वर्ग में था वो हमेशा धर्मी था। தப்பு செஞ்சா உடனே அடிதான், अगर कुछ गलती करेंगे तो तुरंत दंड மன்னிப்பே கிடையாது, क्षमा ही नहीं था। அல்லேலூயா. ஆனா அந்த மாம்சத்தில் வரும் பொழுது जब वो देहधारी बना அவர் எப்படி வந்தார் என்றால் கிருபையுள்ளவராய் வந்தார், अनुग्रह के साथ। இப்போ எல்லாருடைய பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டு अब वो सब हर एक का पाप को अपने ऊपर लेकर எல்லாருடைய தண்டனைகளை தன் மீது ஏற்றுக்கொண்டு सबका दंड अपने ऊपर लेकर அந்த மனிதனுக்கு தன்னுடைய கிருபையின் மூலமாக ரட்சிப்பை கொடுத்தார். मनुष्य को अपने अनुग्रह से वो उद्धार दिया। அதான் वचन கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். इसलिए बोलता है वचन कि आप अनुग्रह से उद्धार पाए। அல்லேலூயா. நாம் நீதியினால் ரட்சிக்கப்படல, हम धर्म से हम लोग धर्मी के द्वारा उद्धार नहीं पाए, நாம் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். अनुग्रह से उद्धार पाए। ஆனா அதே நேரத்துல उसी समय இந்த கிருபையை காட்டுகிற தேவன் ये अनुग्रह को दिखाने वाले சத்தியமுள்ளவராயும் இருக்கிறார். सच्चाई के साथ भी அவர் பொய்யானவர் கிடையாது, वो झूठ नहीं அவர் बोलता, உண்மையுள்ளவர், वो सच्चा है, உண்மைக்காக எந்த இடத்துல சாத்து கொடுப்பவர், वो सच्चाई के लिए हमेशा साथ देगा। அல்லேலூயா. ஏன்னா அவர் சத்தியமுள்ள தேவன். क्योंकि वो सच्चा परमेश्वर அத है। தாவீது இப்படி ஜெபிக்கிறார். சங்கீதம் 69:13 சங்கீதக்காரன் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 69:13 Psalms भजन संहिता 69:13 ये कहती है 69:13 ஆனாலும் கர்த்தாவே கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே अनुग्रह के दिनों में உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். आपकी तरफ मैं विनती करता हूँ, உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்றேன். आपकी तरफ मैं विनती करता हूँ தேவனே, हे परमेश्वर, மிகுந்த கிருபையினாலும் अधिक अनुग्रह के உம்முடைய ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் आपके अनुग्रह के सच्चाई के साथ எனக்கு செவி கொடுத்தருளும். मुझे सुनिए। அல்லேலூயா. அங்க இந்த தாவீது ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? दाऊद जब प्रार्थना करता है तो कैसे நான் प्रार्थना करता है? அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். अनुग्रह काल में आपकी तरफ में प्रार्थना அப்பனா करता हूँ। எனக்கு உதவி வருகிற அந்த நேரத்துல நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். जब मुझे मदद आता है उस समय में आपको देखकर मैं प्रार्थना करता हूँ। இந்த 69 அதிகாரத்தை நம்ம சண்டே தியானிச்சோம், அப்படிதானே? ये 69 अधिकार को हम लोग ने अध्ययन किया। அல்லேலூயா. அந்த அதிகாரத்துல எப்படிலாம் தாவீது வேதனைப்பட்டார், கஷ்டப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். हम लोग उस अधिकार में हम लोग ने देखा था कि दाऊद ने कैसे वो निंदा उठाया, वेदना पाया, वो सब देखे थे हम लोग, वो सब हम लोगों ने देखा था। ஆனால் அதே அதிகாரத்துல ஒரு ஜெபத்தையும் அவர் வைக்கிறாரு. उसी अधिकार में हम ये भी देखते हैं कि उसमें प्रार्थना करते हैं। என்ன ஜெபத்தை வைக்கிறார்னா, वो कैसे प्रार्थना करते நான் हैं? எனக்கு ரட்சிப்பு கிடைக்கிற நேரத்துல உம்மை நோக்கி கூப்பிடுவேன். मुझे जब उद्धार पा रहा था मैं तभी आपको देखकर मैं प्रार्थना करता அப்ப நீங்க எப்படி எனக்கு செவி கொடுப்பீங்க அப்படின்னா, आप कैसे सुनोगे? உமது மிகுந்த கிருபையினாலும் अधिक अनुग्रह के साथ, அதே நேரத்தில் ரட்சிப்பை கொடுக்கிற சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுப்பீர். उसी समय उद्धार देने वाला सच्चाई के साथ आप सुनोगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. அப்ப हालेलुया। இயேசு கிறிஸ்து யார் என்றால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். यीशु मसीह बोले तो वो अनुग्रह और सच्चाई से परिपूर्ण हुए हुए। இந்த கிருபையும் சத்தியமும் ஏன் அவசியம்? ये अनुग्रह और सच्चाई क्यों चाहिए? அல்லேலூயா. இது ஏன் அவசியங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும். क्यों जरूरी है? அப்பந்தான் அந்த கிருபையும் சத்தியத்தையும் விடாம நம்ம பிடித்துக் கொள்ளுவோம். तभी हम इस अनुग्रह और सच्चाई को हम लोग पकड़ कर रहेंगे। அல்லேலூயா.
ஏன்னா கிருபையும் சத்தியத்தையும் தவறான நோக்கத்தோடு நம்ம பின்பற்றக்கூடாது. क्योंकि अनुग्रह और सच्चाई को हम लोग गलत तरीके से हमें नहीं, ஏன் இயேசு கிறிஸ்து கிருபையுள்ளவராய் இருக்கிறார்? क्यों यीशु मसीह अनुग्रह के साथ है? ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது रोमियो 5:25 ரோமன்ஸ் சாப்டர் 5:21ல பாருங்க, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, क्योंकि पाप मृत्यु के लिए है, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், अनुग्रह जो परमेश्वर यीशु मसीह के द्वारा நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. धर्म के साथ वो अनंत जीवन में ले जाता है. அல்லேலூயா. அங்க என்ன சொல்லுகிறது? वहाँ या क्या कहा है? பாவம் पाप மரணத்துக்கு ஏதுவாய் நம்மை ஆண்டு கொண்டது, हमें मृत्यु की तरफ ले जाता है. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பாவமானது ஒரு மனுஷனை ये जो पाप है मनुष्य को ஆளுகை செய்கிறது. वो उसे राज करता है. அல்லேலூயா. அப்படி ஆளுகை செய்யும் பொழுது जो वो राज करता है, அந்த மனிதனை பாவம் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும். उस मनुष्य को वो पाप करने के लिए उकसाता रहता है. அப்படி எடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது जब ऐसे उकसाता रहता है, அவனுடைய முடிவு மரணத்துக்கு போய்விடும். तो उसका अंत मृत्यु में होता है. அப்போ பாவம் வந்து எப்படின்னா ஒரு மனிதன் மீது மரணத்துக்கு ஏதுவாய் ஆளுகை செய்கிறது. जो पाप है वो मृत्यु के द्वारा वो राज करता है. ஆனால் தேவனுடைய கிருபை, लेकिन अनुग्रह, परमेश्वर का अनुग्रह, கிருபையானது अनुग्रह நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், हमारे परमेश्वर यीशु मसीह के द्वारा, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், परमेश्वर यीशु मसीह के द्वारा, நீதியினாலே धर्म के साथ, धर्म நித்திய के साथ ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது. अनंत जीवन के द्वारा वो राज करता है. அல்லேலூயா. அப்ப என்ன பண்றதுன்னா, तो क्या பாவமும் ஒரு மனிதனை ஆளுகை செய்ய முடியும், पाप भी राज कर सकता है, கிருபையும் ஆளுகை செய்ய முடியும். अनुग्रह भी राज कर सकता है. பாவம் ஆளுகை செய்யும் பொழுது जब पाप मनुष्य को राज करता அந்த है, பாவத்தின் முடிவாய் அவனுக்கு என்ன கிடைக்கிறதுனால் மரணம் கிடைக்கிறது. उस पाप का अंत उसे मृत्यु मिलता है. ஆனால் அதே நேரத்தில் கிருபை ஆளுகை செய்யும் பொழுது लेकिन जब अनुग्रह उसे राज करता அதன் है, முடிவில அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. उसके अंत में उसको अनंत जीवन मिलता है. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, अच्छे से समझ लीजिए, கிருபையானது பாவம் செய்வதற்காய் கொடுக்கப்படுவதல்ல. अनुग्रह पाप करने के लिए नहीं दिया ஏன்னா गया. இன்னைக்கு अनेक கள்ள உபதேசங்கள் வருகிறது. क्योंकि आजकल गलत கிருபை இருக்கிறதுனால நீ பாவம் செய்ய அப்படிங்கிறாங்க. अनुग्रह है इसलिए पाप करो करके, அப்படி கிடையாது, அது தப்பு. तो गलत है वो. என்ன சொல்லுகிறது வசனம்? वचन क्या कहती है? பாவம் செய்யும் பொழுது உனக்கு ஆளுகை, பாவத்தின் ஆளுகையானது மரணத்துக்கு நேராக உன்னை நடத்தும். जब पाप करेगा तो वो पाप उसे तुझे मृत्यु की तरफ ले जाएगा. ஆனால் அதே நேரத்துல लेकिन उसी समय கிருபையானது जो अनुग्रह होता है, நீதியின் மூலமாய், அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, நீதியினாலே, वो धर्मी के द्वारा, அந்த நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்துகிறது. धर्मी के द्वारा वो नित्य अनंत जीवन की तरफ ले जाता है. அப்ப என்ன அர்த்தம்? तो इसका मतलब क्या है? கிருபையானது अनुग्रह நீதி செய்கிறவனை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்துகிறது. अनुग्रह धर्मी को अनंत जीवन की तरफ ले जाता है. நான் சொல்றது புரிய வருதா? मैं जो बोल रहा हूँ, கிருபை பாவம் செய்தவனை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது. अनुग्रह पापी को अनंत जीवन में ले नहीं जाएगा. கிருபை பாவம் செய்து கொண்டே இருக்கிறவர்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போன வசனம் சொல்லல. अनुग्रह पाप करते ही रहने वालों को अनंत जीवन ले जाएगा, ऐसे नहीं लिखा है. கிருபையானது अनुग्रह நீதியினால், நீதி எங்க இருக்கிறதோ அதை தான் நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகும். धर्मी के द्वारा धर्मी को लेके जाएगा. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றது புரியுதா? அப்ப கிருபை ஏன் அவசியம் அப்படின்னா, अनुग्रह क्यों चाहिए बोले நீங்க நித்திய ஜீவனுக்கு போகணும். आपको अनंत जीवन में जाना है. போவதற்கு जाना के लिए நாம் நீதிமான்களாய் வாழ்வதற்கு கிருபை அவசியம். हमें धर्मी जीवन जीने के लिए हम अनुग्रह, நாம் நீதி செய்வதற்கு கிருபை அவசியம். हमें धर्मी काम करने के लिए हमें अनुग्रह चाहिए. அல்லேலூயா. நாம் நீதிமானாய் மாறுவதற்கு தான் கிருபையினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். क्योंकि अनुग्रह से आप धर्मी बनते हो. அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து கிருபையாக இந்த உலகத்திற்கு வந்தார். इसलिए परमेश्वर यीशु मसीह अनुग्रह से इस दुनिया அப்ப में இந்த கிருபையாக அவர் வரும் பொழுது अनुग्रह के साथ जब நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக அவர் நடத்துகிறார். तो हमें अनंत जीवन की तरफ ले जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். और एक वचन पढ़ेंगे. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, दूसरे कोरिन्थियों 8 उसका 9 वचन पढ़ेंगे. 8:9 2 கொரிந்தியர் chapter 8:9ல பாருங்க, उसके 8-9 वचन पढ़ेंगे. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை हमारे परमेश्वर यीशु मसीह का अनुग्रह அறிந்திருக்கிறீர்களே, उसे आप जान लिए हो. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் वो தன்வான் धनवान होने के बावजूद நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே आप उसके
தரித்திராஸ் दरिद्र के साथ ஐஸ்வரன் லாங்கும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரனானானே. वो धनवान சரி, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இங்க என்ன சொல்லுகிறது, यहाँ क्या कहा गया है? இயேசு கிறிஸ்து யார் என்றால் ஐஸ்வர்யவான். यीशु मसीह बोले तो धनवान. ஹல்லேலூயா. हालेलुया. ஐஸ்வர்யவான் என்ற உடனே धनवान बोले तो நம்ம அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, उसके पास बहुत सारे நிறைய தங்கம் இருக்கு, அப்படி கிடையாது. उसके पास गोल्ड है, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, அது வேற उसके पास மேட்டர். सब है. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இல்லாத எதுவுமே கிடையாது. यीशु मसीह के पास नहीं है ऐसे कुछ பூமி नहीं है. அது நிறைவும் கர்த்தருடையது. ये दुनिया सब उसी का है. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போனா அவர்கிட்ட எல்லாமே உண்டு. स्वर्ग में जाएंगे तो उसके पास सब है. அங்க அவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறார் என்றால் वो धनवान है बोले तो அவரிடத்தில் சகல மகிமை இருக்கிறது, उसके पास हर तरह का महिमा है, சகலவித ரட்சிப்பு இருக்கிறது, उसके पास हर तरह का उद्धार है, அவரிடத்தில் சகல விதமான ஆறுதல் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. उसके पास हर तरह का समाधान है, खुशी है. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் நிறைந்தவர் தான் ஐஸ்வர்யவான் சொல்லப்படுகிறது. वो सब उसके पास है, इसलिए हम लोग उसे बोलते हैं धनवान. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுக்கிறேன். मैं एक ही उदाहरण இந்த ஐஸ்வர்யத்துல அவருடைய மகிமையை கொண்டு பார்க்கலாம். उसके धनवान से उसके धन से हम लोग उसका महिमा को देखेंगे. महिमा देखेंगे. இப்போ அவர் பூரண மகிமை நிறைந்தவர். वो पूर्ण महिमा से भरा हुआ है. அப்படிதானே? இயேசு கிறிஸ்து மகிமை நிறைந்தவர் தானே? वो महिमा पूर्ण है. அல்லேலூயா. பரலோகத்துல பிதாவின் ஒப்பான மகிமை அவர் பெற்றிருந்தார். स्वर्ग में वो परमेश्वर के लेवल तक वो महिमा पाए थे. அவர் வந்து அவரிடத்துல மகிமைக்கு வந்து இது அளவே கிடையாது, அந்த அளவுக்கு மகிமை நிறைந்தவராய் இருந்தார். वो महिमा पूर्ण है. இப்போ அப்படி ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தில் வாழ்ந்தவர் அவர். वो उस महिमा के धन में जिया हुआ है. இந்த ஐஸ்வர்யத்தை நான் மகிமைக்கு ஒப்பிடுகிறேன். इस धन को मैं महिमा के मैच करता हूं. ஓகே. அந்த மகிமை நிறைந்தவர் वो महिमा से भरा हुआ இந்த உலகத்திற்கு வரும் பொழுது जब इस दुनिया में आया எப்படி வந்தார் तो என்றால் कैसे आया? தன்னுடைய எல்லா மகிமையும் இழந்தவராய் வந்தார். अपने महिमा को वो छोड़कर आया. தெய்வனுக்குரிய அத்தனை மகிமையை இழந்து वो परमेश्वर का महिमा छोड़कर மனுஷனுக்குரியதை அவர் எடுத்துக்கொண்டார். वो मनुष्य क्या जो महिमा है वो அப்படி என்றால் நம்மை போல ஒரு சாதாரண மனுஷனா வந்தாருங்க. एक साधारण मनुष्य இப்ப நமக்கு மகிமை இருக்குதான்னு கேட்டா हमें महिमा है बोले तो உண்மையிலே கிடையாது. हमें कुछ नहीं है. ஆவிக்குரிய ரீதியில விசுவாசத்துல இருக்கிறது. हमें आत्मिक रूप में बोलेंगे और विश्वास रूप में है करके. அல்லேலூயா. ஆனா இயேசு அதான் சொல்றாரு, அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் वो धनवान होने के बावजूद நமக்காக தரித்திரரானார். हमारे लिए वो दरिद्र बना. அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? அவரிடத்தில் மகிமையின் ஐஸ்வர்யம் பூரணமாய் இருந்தது. उसके पास महिमा और धन बहुत था. இப்போ அவர் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது जब वो इस दुनिया में आया எல்லா மகிமையும் இழந்து वो सब महिमा को छोड़कर ஒரு தரித்திரனை போல, அப்படின்னா மகிமை அற்றவராக இந்த உலகத்துக்கு मतलब வந்தார். महिमा के बिना एक दरिद्र बनकर आया. அல்லேலூயா. அப்ப அவர்ட்ட இந்த உலகத்தில் வரும்பொழுது எந்த மகிமையும் இல்ல. जब इस दुनिया में आया तो उसके पास कोई महिमा नहीं था. அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்து தான் அவர் வருகிறார். वो सब कुछ छोड़कर आया. அப்ப இதை ஏன் அப்படி தரித்திரர் ஆனார் என்றால் क्यों ऐसे दरिद्र बनकर आया? நம்ம ஐஸ்வர்யா மாறணும். हम धनवान बनना है. இப்ப நம்ம ஐஸ்வர்யா மாறணும் அப்படின்னா हमें अगर धनवान बनना है அதை तो மாற்றுகிறதுக்கு ஒரே வழி उसे बदलने के लिए एक ही இயேசு கிறிஸ்துவின் தரித்திரம். यीशु मसीह का दरिद्र. அல்லேலூயா. இப்போ நான் அதை அப்படியே நான் மகிமைக்கு ஒப்பிட்டு சொல்றேன். इसे मैं महिमा को मैच करके बोलता அவர் மகிமையின் பூரணத்தில் இருந்தார். महिमा के पूर्ण में था वो. அப்படியே மகிமை இழந்து தரித்திரராய் மாறினார். और महिमा को छोड़कर वो एक दरिद्र बना. இப்போ நம்மளும் அவரும் சேமா இருக்கிறோம். अब हम और वो हम ஒரு மனுஷனும் இயேசுவும் எப்படி மனுஷன் மகிமையற்றவராய் இருக்கிறாரோ அப்படியே இயேசு மகிமையற்றவரா மாறிட்டார். जैसे हमें कोई महिमा नहीं है वैसे यीशु मसीह அப்பனா நம்மளும் தரித்திரர் அவரும் தரித்திரர். मतलब हम दरिद्र है वो भी दरिद्र है. இப்போ என்ன நடக்குது? अब क्या होता है? இந்த தரித்திரமாய் வந்த இயேசு கிறிஸ்து दरिद्र रूपी आए यीशु मसीह சிலுவையில மரிக்கிறார். वो क्रूस पर मरा. சிலுவையில அப்படியே தரித்திரத்தோடு தான் மரிக்கிறார். वो दरिद्रता के साथ ही वो என்னை போல ஒரு மகிமையற்றவராகவே மரித்தார். मेरे जैसे महिमा के बिना वो मरा. இப்போ அவருடைய மரித்து மூன்றாம் நாள் எழுந்தார் பாருங்களேன். जब वो मर कर तीसरा दिन जी उठा என்ன நடந்ததுன்னா तो क्या हुआ? அவருக்குள் அந்த அப்படின்னா அவருக்குள் அவர் பரலோகத்தில் இருக்கும் பொழுது जब वो स्वर्ग में था எந்த மகிமையோடு இருந்தாரோ जिस महिमा के साथ அந்த மகிமையை அப்படியே நமக்கு கொடுத்துட்டு போயிட்டார். उस महिमा को हमें देकर वो चला गया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு इसलिए நாம மகிமையினால் நிரப்பப்படுகிறோம். हम महिमा से परिपूर्ण हैं. மகிமையினால் நிறைந்திருக்கிறோம். महिमा से परिपूर्ण हैं. மகிமையினால் நடத்தப்படுகிறோம். महिमा से चलाए இதுக்கு जाते हैं. காரணம் என்னன்னா इसका कारण क्या है? அவர் எனக்காக தரித்திரரானார். क्योंकि वो
मेरे लिए दरिद्र அந்த बना, தரித்திரராகி என்னை ஐஸ்வர்யா மாற்றினார். वो दरिद्र बनकर मुझे धनवान बनाया। இதுதான் கிருபை. यही अनुग्रह है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்கிட்ட மகிமை சுத்தமா கிடையாது, मेरे पास मैं थोड़ा भी नहीं ஆனா है, எனக்காக தரித்திரராகி लेकिन मेरे लिए वो दरिद्र எல்லா बनकर மகிமை எனக்கு கொடுத்தார்ல, सारा महिमा मुझे இதுக்கு दिया பேர் ना, தான் கிருபைங்க. इसे अनुग्रह बोलते हैं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। இதுக்கு பேர் தான் கிருபை. इसे अनुग्रह कहते இப்போ हैं। நான் ஐஸ்வர்யானா இருக்கிறேன். अब मैं एक धनवान எதுல इंसान हूं। ஐஸ்வர்யானா இருக்கிறேன்? किसमें धनवान हूं? விசுவாசத்துல ஐஸ்வர்யானா இருக்கிறேன், विश्वास में धनवान हूं, பரிசுத்தத்துல ஐஸ்வர்யாவானா இருக்கிறேன், पवित्रता में धनवान हूं, மகிமையில ஐஸ்வர்யாவானா இருக்கிறேன், महिमा में धनवान हूं, பரலோக நம்பிக்கையில ஐஸ்வர்யானா இருக்கிறேன், स्वर्ग के विश्वास में धनवान हूं, அந்த நித்திய ஜீவனுக்கு போவேன் என்கிற நம்பிக்கையில நான் ஐஸ்வர்யாவானா இருக்கிறேன். अनंत जीवन में प्रवेश करूंगा करके இப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் इस आत्मिक आशीर्वाद के இயேசு लिए கிறிஸ்துவின் கிருபையினால यीशु मसीह के अनुग्रह से நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. हम सबको मिला। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் அவர் கிருபையினால் நிறைந்தவராய் வந்தார். इसलिए वो अनुग्रह से இப்போ परिपूर्ण அவர் आया। மனுஷனா வந்து जब वो देहधारी இந்த होकर கிருபையை आया, வெளிப்படுத்தலனா इस अनुग्रह को अगर எனக்கு वो நித்திய प्रकट नहीं ஜீவனுக்கு किया तो போவேன் என்கிற நம்பிக்கையும் இருக்காது, मुझे अनंत जीवन में प्रवेश करूंगा करके நான் विश्वास भी नहीं மகிமையை रहेगा, பெற்றுக் கொண்டு இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையும் இருக்காது. महिमा प्राप्त किया हूं करके वो विश्वास भी नहीं रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து தான் நம்ம ஒரு நாள் மறுரூபமாக போறோம். इस महिमा में महिमा पाकर ही हम एक दिन अनंत जीवन में இப்போ प्रवेश करेंगे। உங்களுக்குள்ள எனக்குள்ள மகிமை இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. अब आप और मेरे में वो महिमा है करके அந்த पूछे மகிமை तो எங்க है। இருக்கு அப்படின்னா वो किसमें है बोले तो எனக்குள்ள இருக்கு. இப்போ मेरे अंदर है, என்னை அது மறுரூபப்படுத்திக் கொண்டே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா. मुझे वो रूपांतर कर रहा है थोड़े थोड़े। இது சரீர ரீதியாக அந்த மகிமை தெரியாது, ये शारीरिक रीति में नहीं ஆனா दिखेगा, ஆவி என்னுடைய ஆவி அப்படியே புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. लेकिन मेरे आत्मा वो नया बन रहा அது है, புதிதாகி கொண்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். वो नया नया बन रहा है। हर ஒரு நாள் வரும் एक दिन என் இயேசு आएगा, கிறிஸ்து வருகையில यीशु मसीह के आगमन இந்த में மகிமை இருக்குல்ல, இந்த மகிமை உள்ள புதுப்பித்துக் கொண்டே இருக்குல்ல, ये जो नया हो रहा है ये महिमा, இந்த மகிமை ஒரு நாள் என்னை மறுரூபப்படுத்தி ये விடும். जो महिमा है मुझे रूपांतर करेगा। ஹல்லேலூயா. அது ஹல்லேலூயா। எந்த அளவுக்கு மறுரூபப்படுத்தும் அப்படின்னா, वो किस लिमिट तक वो मुझे रूपांतर இயேசு करेगा, கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ जैसे यीशु मसीह है அதே அளவுக்கு என்னையும் उस மகிமைப்படுத்திடும், समान मुझे भी महिमा அதே देगा, அளவுக்கு என்ன மறுரூபப்படுத்திடும். उस समान मुझे रूपांतर இப்ப करेगा। இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற अब மகிமையின் यीशु ஐஸ்வர்யம் मसीह के अंदर रहने वाला महिमा के धन அது எல்லாம் எனக்குள்ள வந்துரும். वो मेरे अंदर आ जाएगा। அதுதான் சொல்லுகிறது, वही कहते அவருடைய हैं தரித்திரத்தினால நம்ம ஐஸ்வர்யனா उसके மாறிடுறோம். दरिद्रता के वजह से हम धनवान बने, ஹல்லேலூயா. महिमा पाए। அப்ப இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்து यीशु मसीह देहधारी होकर கிருபையை வெளிப்படுத்தினதுனால अनुग्रह को प्रकट किए, ஒண்ணு எனக்கு நித்திய ஜீவனுக்கு வழி கிடைச்சிச்சு, पहला मुझे अनंत जीवन के लिए रास्ता मिल गया, ரெண்டாவது என்ன தெரியுமா, दूसरा அவருக்குள்ளா இருந்த ஐஸ்வர்யம் ஃபுல்லா எனக்கு வந்துச்சு. उसके अंदर रहने वाले धन सब मेरे अंदर आ गए। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் இன்னைக்கு நம்ம நம்பிக்கையோடு சொல்றோம், इसलिए हम विश्वास के साथ कहते हैं அவர் வரும்பொழுது நான் மறுரூபமாவேன், जब वो आएगा तो हम रूपांतर होंगे, அவரை போல நான் மாறிடுவேன். उसकी तरह हम बन जाएंगे। இந்த நம்பிக்கையை கொடுப்பது எது தெரியுமா, ये जो विश्वास कौन देता है, அவர் கிருபை மீது இருக்கிற விசுவாசம். उसके अनुग्रह में रहने वाला विश्वास। அதெல்லாம் கிருபை இல்லைன்னா கிடைக்காது நமக்கு. इसलिए अनुग्रह नहीं तो हमें नहीं मिलेगा, ஏன்னா நம்ம யார் தெரியுமா, क्योंकि हम कौन है, இந்த மகிமையை இழந்து போனவர்கள். क्योंकि इस महिमा को हम लूज हुए हुए, இந்த மகிமையை ஆண்டவர் ஆதாமுக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாரு, क्योंकि इस महिमा को परमेश्वर यीशु मसीह ने அவரோடு கூட ஒவ்வொரு आदम और நாளும் हव्वा को दिए थे, அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் उसके साथ हर एक दिन அந்த ஏதேன் தோட்டத்துல உலாவி பேசிக்கிட்டே இருந்தாங்க. उस ईडन गार्डन में वो हर दिन वो चल रहे थे। ஹல்லேலூயா. அப்ப அவரோடு கூட உலாவி பேசுறாங்க அப்படின்னா उस बागीचे में हर दिन वो बात कर रहे थे, அவர் இருந்தது போல இருந்திருப்பாங்கல்ல उसी கண்டிப்பா. के समान वो थे, அப்ப அதே மகிமையோட தான் இருந்திருப்பாங்க. उस महिमा के साथ ही थे। ஆனா பாவம் செய்த நிமித்தமா लेकिन जब उन्होंने पाप कर அந்த दिया மகிமை था, இழந்து போனவன் उस महिमा को खो दिए இப்ப थे। மகிமை இழந்து போனவனுக்கு மறுபடியும் கொடுக்க முடியுமா, वो महिमा को जब खो देते तो उसे वापस दे सकते हैं கொடுக்க क्या? முடியாது. नहीं दे सकते, அப்படிதானே, है ஏன்னா ना? கொடுத்ததை காத்துக்கொள்ளல. क्योंकि जब दिया गया था तो उसे नहीं रखे थे। ஆனா இப்ப அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா लेकिन अगर वापस उन्हें देना ஒரே है तो ஒரு வழிதான், एक ही रास्ता है, இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து यीशु मसीह देहधारी அவருடைய होकर கிருபை எனக்கு வெளிப்படுத்தணும். उसके अनुग्रह को हमें அந்த प्रकट கிருபை करना है। கிடைச்சதுனாலதான் जब वो अनुग्रह मिला இன்னைக்கு हमें நானும் தேவனை போல மகிமை அடைவேன் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். तो इस कारण ही हम परमेश्वर के समान महिमा पाएंगे करके विश्वास के साथ है। ஓகே, அவர் கிருபையினாலும் அடுத்து சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தார். तो उसमें देखते हैं कि हम लोग उसके अनुग्रह और सच्चाई के साथ, எபேசியர் 4 அதிகாரத்தின் एफेसियर 14 अध्याय 21 वசனத்தை பார்க்கும் பொழுது 21 वचन देखेंगे அங்கு तो சொல்லுகிறது, वहां लिखा गया இயேசு है, கிறிஸ்துவில் உள்ள சத்தியத்தின்படியே यीशु मसीह की सच्चाई के द्वारा நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து आप उससे पूछकर அவரால் போதிக்கப்பட்டீர்கள். उससे
अगुवाई किए गए। அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லுகிறது? यहाँ क्या गया गया है? இயேசு கிறிஸ்துவுள்ள சத்தியத்தின்படி यीशु मसीह की सच्चाई के द्वारा நாம அவரிடத்துல நிறைய காரியங்களை கேட்டுக்கொண்டோம், हमने उससे बहुत कुछ पूछ लिए है, அதை அறிந்து கொண்டோம், उसे जान लिए இப்போ है, போதிக்கப்பட்டு இருக்கிறோம். अभी अगुवाई पा गए हैं। அது என்ன போதிக்கப்பட்டு இருக்கிறோம்? अगुवाई क्या पा இப்ப लिए இயேசு है? கிறிஸ்துடைய கிருபை நம்மளை என்ன பண்ணுகிறது? மறுரூபமாக்குகிறது. यीशु मसीह का अनुग्रह हमें रूपांतर करता है, அது பண்ணி நமக்கு நித்திய ஜீவனுக்கு நம்மை நடத்துகிறது. उसे कर कर वो हमें अनंत जीवन की तरफ ले ஆனா जाता है। சத்தியம் என்ன பண்ணும்? लेकिन सच्चाई क्या करता அவர் है? கிருபையினால சத்தியம் அறிந்தவர். अनुग्रह के द्वारा सच्चाई को जान இப்போ लिया। சத்தியம் சொல்லுகிறது, ये सच्चाई அந்த कहती है। எபேசியர் 4 அதிகாரத்தின் 22 வசனம், एफेसियर 4 अध्याय 22 वचन देखेंगे तो அந்த சத்தியம் நமக்கு போதிக்கிறது. वो सच्चाई हमें अगुवाई என்ன देती है। போதிக்குது என்றால், क्या अगुवाई देती है? முந்தின நடக்கைக்குரிய पिछले चाल चलन के மோசம் போக்கும் இச்சைகளினாலே जो विनाश करने वाले लालच से கெட்டு போகிற जो विनाश हो जाता है, பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு वो पुराने मनुष्य को आप छोड़कर உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, आपके अंदर एक नया आत्मा बनकर அதே போல நீங்க புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. आप नए मनुष्य को आप पहन लीजिए। இப்போ சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? तो सच्चाई क्या कहती है? இங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் इधर சொல்றேன். देखिए, அவர் கிருபை என்ன பண்ணுது? उसके अनुग्रह क्या करती है? நம்மை மறுரூபப்படுத்தி हमें रूपांतर कर कर நித்திய ஜீவனுக்கு நடத்தும். हमें अनंत जीवन की तरफ ले ஆனா जाता है। சத்தியம் சொல்லுது, लेकिन सच्चाई बोलती है இதெல்லாம் இருக்கட்டும், ये सब रहने दो, நான் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன், मैंने तुझे अनुग्रह दिया है, உனக்குள்ள மறுரூபப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், तुझे रूपांतर कर ஒரு रहा நாள் हूं, நான் நித்திய ஜீவன் கொண்டு போயிருவேன். एक दिन तुझे मैं अनंत ஆனா जीवन அதே की तरफ ले நேரத்துல जाऊंगा। लेकिन उसी समय என்னுடைய சத்தியம் என்ன போதிக்கப்படுகிறது? मेरे सच्चाई कैसे अगुवाई देती என்ன है? சத்தியம் உனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, मेरे सच्चाई क्या நீ अगुवाई देती है? உன்னுடைய முந்தின நடக்கை இருக்குல்ல, तेरे पिछले चाल चलन को உன்னை கெடுத்து கொண்டிருந்த, तुझे वो नाश करने உன்னை वाला, அழித்து கொண்டிருந்த, तुझे विनाश करने உன்னை वाला, மோசம் போக்குன, तुझे विनाश करने वाला, இதை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்? விட்டு விடணும். इन सबको तुझे छोड़ना है। அந்த பழைய மனுஷனை விட்டுட்டு इन सब ये पुराने मनुष्य को ஒரு छोड़कर புதிய மனுஷனை நீ தரித்து கொள்ளணும். नए मनुष्य को आपको पहनना है। புதிய மனுஷனை எப்படிப்பட்ட மனுஷன்? नया मनुष्य किस तरह का मनुष्य? மெய்யான நீதியிலும் सच्चा धर्मी பரிசுத்தத்திலும் और पवित्रता में தேவனுடைய சாயலிலும் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதர். और परमेश्वर के साया में एक मनुष्य, நயா மனுஷன், नया मनुष्य। அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கிருபை தரேன், मैं तुम्हें अनुग्रह देता ஆனா हूं, அதே நேரத்துல लेकिन उसी உங்க समय பழைய வாழ்க்கையை நீங்க விட்டாகணும். आपके पुराने जीवन को आपको छोड़ना அந்த है। பழைய வாழ்க்கையில் நீங்க வாழ கூடாது. आपके पुराने जीवन को आपको नहीं जीना है, கிருபை தான் இருக்க, क्योंकि अनुग्रह है ना। பழைய வாழ்க்கை வாழலாம்ல. पुराना जीवन जी सकते हैं கிருபை ना। தான் இருக்க, अनुग्रह है ना। பழைய பாவத்துல வாழலாம்ல. पुराने पाप में जी सकता हूं கிருபை ना। தான் இருக்க, अनुग्रह है ना। பழைய தப்ப பண்ணலாம்ல. पुराने गलतियों को रिपीट No. कर सकता हूं ना। नहीं, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, परमेश्वर का நான் वचन உனக்கு कहता கிருபை है கொடுத்திருக்கிறேன். मैंने तुझे अनुग्रह दिया At the है, same time, लेकिन उसी समय அதே நேரத்துல उसी समय நீ உன்னுடைய பழைய மனுஷனை களைந்து விட வேண்டும். तेरे पुराने मनुष्य को तुझे छोड़ देना அந்த है। தேவையில்லாத பாவத்தை விட்டுறணும். वो न चाहे पाप को छोड़ना அந்த है, தவறான காரியத்தை விட்டுட்டு वो गलत काम को छोड़कर நீதி நிறைந்த வாழ்க்கை, धर्मी जीवन जीना है, பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை, पवित्र जीवन जीना है, தேவனுடைய சாயல் வெளிப்படும் வாழ்க்கை, परमेश्वर का साया दिखने वाला இப்படிப்பட்ட एक புதிய மனுஷன் நீ जीवन। தரித்துக் கொள்ள வேண்டும். इस तरह का मनुष्य को आपको पहनना है। இதை சத்தியம் போதிக்கிறது. इसे सच्चाई अगुवाई देती है। அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து கிருபையினால் வந்தவராய் இருந்தாலும் यीशु मसीह अनुग्रह के साथ आया அவர் है, சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். लेकिन वो सच्चाई के साथ भी है। அல்லேலூயா. हालेलुया। கிருபையினால நம்ம மீட்கிறார், अनुग्रह से वो हमें छुड़ाता கிருபையினால है, மறுரூபப்படுத்துறார், अनुग्रह से वो हमें रूपांतर भी करता है, கிருபையினால நித்திய ஜீவன் கொண்டு போகிறார். अनुग्रह से वो अनंत जीवन ले भी ஆனா जाता है। கிருபை பெற்ற நீங்க लेकिन अनुग्रह पाए हम எப்படி வாழணும்? कैसे जीना है? பழைய ஜீவியத்தை மாற்றிரணும். पुराने जीवन को बदलना है, பழைய மனுஷனுடைய செயலை களைந்து போட வேண்டும். पुराने मनुष्य के कार्य को हमें छोड़ देना है, புதிய மனுஷனாகிய நீதியை தரித்துக் கொள்ள வேண்டும், नए मनुष्य यानी कि धर्मी को पहन लेना है, பரிசுத்தத்தை தரித்துக் கொள்ள வேண்டும், पवित्रता को पहन लेना है, தேவனுடைய சாயலாக மாற வேண்டும். परमेश्वर के साया बनना है। அல்லேலூயா. இந்த சத்தியத்தில் நடந்தால்தான் इस सच्चाई में जिएंगे तो ही கிருபை கடைசி வரைக்கும் நம்ம நடத்தும். अनुग्रह आखिर तक हमें ले जाएगा। நீங்க சத்தியத்தை விட்டுட்டீங்க, अगर आप सच्चाई को छोड़ देंगे तो கிருபையை பிடிச்சீங்க அப்படின்னா अनुग्रह को ही पकड़ लो, ஒரு இடத்துல கிருபை கைவிட்டுரும். एक जगह पे अनुग्रह आपको हाथ छोड़ देगा। அல்லேலூயா. கிருபை கைவிட்டுருமா अनुग्रह छोड़ देगा क्या, அப்படி நீங்க கேட்கலாம்ல. ऐसा आप पूछ सकते हो। கிருபை கைவிடுமா? अनुग्रह हाथ छोड़ेगा क्या? நிச்சயமா கைவிடும்.
पक्का हाथ வசனம் சொல்லுகிறது वचन कहता है கடைசி நாட்கள்ல கிருபை எடுபட்டு போகும். आखिरी दिन में अनुग्रह उठा लिया जाएगा. அல்லேலூயா. இதுதான் கிருபையின் காலம். यही अनुग्रह का काल இதுக்கு है. அப்புறம் வரப்போகிற காலம் கிருபையின் காலம் அல்ல. इसके बाद आने वाला अनुग्रह का काल அது வெறுமனே நீதி செய்கிற காலமா இருக்கும். वो बस सच्चाई करने वाला एक काल. இப்ப அந்த நீதி செய்கிற காலத்துல वो धर्मी करने वाला काल जब रहेगा, நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் अगर आपको खड़ा रहना है तो இன்னைக்கு சத்தியத்தோடு கூட கிருபை பிடித்துக் கொள்ளணும். आज आपको सच्चाई के साथ आपको अनुग्रह को पकड़ना है. நான் சொல்ல புரிய வருதா? मैं जो बोल रहा हूं आपको समझ में आ रहा है? சத்தியத்தோடு கூட கிருபையை பிடிச்சாதான் जब आप सच्चाई के साथ अनुग्रह को पकड़ोगे நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். तभी हम स्वर्ग राज्य में प्रवेश कर पाएंगे. இல்லை என்றால் नहीं तो நீங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் மாதிரி காட்டினாலும் போக आप முடியாது. कितने भी बड़े पवित्र मनुष्य करके दिखाओगे तो भी आप स्वर्ग में नहीं जा पाओगे. யாரும் போக முடியாது. कोई भी नहीं जा सकता. கிருபை அவசியம்தான். क्योंकि कृपा अनुग्रह जरूरी அதே है. நேரத்துல என் இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ளவராயும் இருக்கிறார். यीशु मसीह सच्चाई के साथ है. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தின் मत्ती 22 अध्याय 16ஆம் வசனத்துல 16 वचन அங்க ஒரு இயேசு கிறிஸ்து வர்றாங்க. वहाँ यीशु मसीह आते हैं. இயேசு கிறிஸ்து வர்றாங்க, வந்து கேள்வி கேட்கறாங்க. यीशु मसीह के पास कुछ लोग आकर மத்தேயு 22:16 பாருங்க. मत्ती 22:1 देखेंगे. தங்கள் சீசரையும் ஏரோதியாரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். उसके चेले और उसके हिरदोत அவங்ககிட்ட அனுப்புனாங்க. அவர்கள் வந்து என்ன பண்றாங்க? वो आके क्या पूछते हैं? போதகரே टीचर करके நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் आप सच्चाई के साथ அதே போல தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் और परमेश्वर के मार्ग को सच्चाई के साथ आप प्रचार करते हो. நீர் முகதாட்சியம் இல்லாதவராகையால் आप பார்ஷியாலிட்டி नहीं, आप पार्शियलिटी नहीं करते हो. எவனை குறித்தும் கவலை இல்லை என்று அறிந்திருக்கிறோம். आप किसी के बारे में कोई चिंता नहीं करते. இயேசு கிறிஸ்துவை குறித்து यीशु मसीह के बारे में அவரிடத்தில் வந்த பரிசேயர் கேட்ட கேள்வி, அவரை குறித்து சொன்ன வார்த்தை, उसके पास आए हुए फारिसी जो थे वो पूछे हुए सवाल அது एक्चुअली இது வந்து ஒரு ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ். ये एक सेवक को होने वाला एक क्वालिटी है. அங்க சொல்லுகிறது போதகரே, அது என்ன சொல்றது அப்படின்னா, நீர் சத்தியம் உள்ளவர். आप सच्चाई के साथ हो. யாரு சத்தியம் உள்ளவர்? आप सच्चाई के साथ தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். परमेश्वर की माँ को सच्चाई के साथ आप என்ன குவாலிட்டி எல்லாம் இருக்க? அவர் முதல்ல சத்தியமா இருக்கிறாரு. वो सच्चाई के साथ है. இரண்டாவது சத்தியத்தை போதிக்கிறாரு. दूसरा सच्चाई को प्रचार करते हैं. மூன்றாவது சொல்லுகிறது, तीसरा बोलते நீர் யாரை குறித்து முகதாட்சியம் பண்றது இல்ல, யார்கிட்டயும் பார்ஷியாலிட்டி பார்க்கிறது கிடையாது. तीसरा किसी के पास भी पार्शियलिटी नहीं दिखाते. அதனால உங்களுக்கு யாரை குறித்து கவலை இல்ல. इसलिए आपको किसी के बारे में चिंता नहीं है. அப்போ அவர் சத்தியம் உள்ளவர், वो सच्चाई के साथ है. சத்தியத்தை போதிக்கிறவர், सच्चाई को प्रचार करते हैं. சத்தியமாய் வாழ்ந்து காட்டுகிறவர். वो सच्चाई जीवन जिया. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய குவாலிட்டிஸ். ये यीशु मसीह का गुण है. இதுதான் ஊழியக்காரனுடைய குவாலிட்டியாவும் இருக்கணும். यही सेवक लोगों का गुण சத்தியமா இருக்கணும், सच्चाई के साथ சத்தியத்தை பேசணும், सच्चाई को சத்தியமாய் வாழ்ந்து காட்டணும். सच्चा जीवन जीना. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இப்படிதான் இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருக்கிறார். ऐसे ही यीशु मसीह सच्चाई और अनुग्रह के साथ. அடுத்து அங்க சொல்லுகிறது, நமக்குள்ளே அப்படிப்பட்டவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ऐसे वो हमारे बीच में डेरा किया. அவருடைய மகிமையை கண்டோ. और हमने उसकी ऐसी महिमा देखी. இங்க சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து யாருன்னா, यीशु मसीह அவர் வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாகி வந்தார். वो जो वचन था वो देहधारी होकर आया. அவர் மாம்சமாகி வந்தது மாத்திரமல்ல, देहधारी होकर आया. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். अनुग्रह सच्चाई से परिपूर्ण होकर आया. அவர் மகிமை, அவருடைய மகிமையை நாங்க கண்டோம். और हम लोग उसके महिमा को देखे. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பார்த்தாங்க. यीशु मसीह की महिमा को देखे. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தின் मत्ती 17 अध्याय 1 2 வசனத்தை பார்க்கும் பொழுது 1 और 2 वचन देखेंगे. 6 நாளைக்கு பின்பு 6 दिन के बाद இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு போனார். यीशु मसीह पतरस, यूहन्ना और याकूब को लेके गए. அழைத்து கொண்டு போய் தனித்திருக்கும்படி ஒரு உயர்ந்த மலையில போய் ஏறினார். वो उनको लेकर एक ऊंचा पर्वत में जाकर वो अकेले रहे. அங்கு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். वहाँ उनके सामने वो रूपांतर हुए. மறுரூபமாகும் பொழுது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. जब वो रूपांतर हुए तो उनका जो सूरज के समान उसका चेहरा प्रकाशित हो उनका गया. चेहरा जो है सूर्य के समान वो प्रकाश हुआ. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. उनके वस्त्र वो प्रकाश के समान प्रकाशित हुआ. அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம்,
हम यहाँ देखते हैं பேதுரு யாக்கோபு யோவான் 3 பேரை கூட்டிக் கொண்டு पतरस यूहन्ना और याकूब को लेकर ஒரு உயர்ந்த மலைக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். एक ऊंचा पर्वत की तरफ वो அந்த जाते மலையில போய் என்ன பண்றாருன்னா हैं। उस पर्वत पर தன்னுடைய மறுரூபமாகிறார். वो रूपांतर होता है, ஒரு மகிமையை வெளிப்படுத்தி காட்டினார். एक महिमा को दिखाते हैं। அப்பொழுது அந்த மகிமை அவங்களால பார்க்க முடியல. उस महिमा को देख नहीं पाते, அந்த அளவுக்கு மகிமை நிறைந்ததா இருந்தது. इतना वो महिमा அத சொல்லுகிறது அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். इसलिए बोलते हैं कि उसकी महिमा को हमने देखा। அதே போல 2 பேதுரு 1 அதிகாரம் 17 18 வசனம் பார்க்கும் பொழுது दूसरा पत्रस पहला अध्याय 17 वचन 17 और 18 देखेंगे तो, இவர் என்னுடைய நேசகுமாரன், हे मेरा प्रेमी पुत्र है, இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று इससे जो प्रेमी है சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து बोलने वाला एक जो आवाज जो है वो महिमा से அவருக்கு உண்டாயினது. उसको हुआ, அப்போ அவர் பிதாவாகிய தேவனால் तब वो पिता परमेश्वर के द्वारा கனத்தையும் மகிமையும் பெற்றபோது वो महिमा पाए, அவரோடு கூட நாங்க பரிசுத்த பர்வத்தில் இருந்தோம். उसके साथ हम पवित्र पर्वत में அந்த थे। சத்தத்தை நாங்க கேட்டோம். उस आवाज को हम लोग ने सुना। அப்போ அவருடைய மகிமையை கண்டவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். उसके महिमा को देखने वाले अगुवाई देते हैं। யோவான் 12:28 பார்க்கும் பொழுது यूहन्ना 12:18 देखेंगे, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், पिता आपके नाम को महिमा कीजिए। அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், तभी मैंने महिमा किया, இன்னமும் மகிமைப்படுத்துவேன் अभी भी महिमा என்கிற करूंगा। சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ऐसे एक आवाज आकाश में हुआ। அல்லேலூயா. அப்ப இது வந்து என்ன தெரியுமா, அவருடைய மகிமையை கண்டவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். ये उसे उसके महिमा को देखने वाले एक अगुवाई देते हैं। அதே போல அப்போஸ்தலர் 7:55 ஸ்தேவான் கூட சொல்லுகிறார். प्रेरित 7 उसके 55 में हम देखते हैं, ஸ்தேவான் சொல்லுகிறார், அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் वो स्तिफनुस ये कहते हैं, வானத்தை அண்ணாந்து பார்த்து मैं आकाश को देखा, தேவனுடைய மகிமையையும் परमेश्वर का महिमा, தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் கண்டு, उसके बाएं तरफ यीशु मसीह को देखा। அப்ப தேவனுடைய மகிமையை சில பேர் பார்த்திருக்கிறாங்க. तो परमेश्वर यीशु मसीह का अनुग्रह महिमा बहुत लोग देखे हैं। அந்த மகிமையை நம்மளும் பார்க்க முடியும். उस महिमा को हम भी देख सकते हैं। நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ஆவிக்குள்ளான அனுபவம் வரும் பொழுது, जब वो आत्मिक अनुभव आएगा, பரிசுத்தாவினால் நிறைந்த அனுபவம் வரும் பொழுது, पवित्र आत्मा का वो परिपूर्णता का अनुभव அந்த आएगा, இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். यीशु मसीह का महिमा का वो एक रूप देख सकते हैं। அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது जब उस ये दुनिया में எல்லா மகிமை இழந்தவராய் வந்தாலும் கூட पूरे महिमा को छोड़कर आया, तो ஒரு இடத்தில் அவருடைய மகிமையை காட்டினார். एक जगह पर वो अपने महिमा को दिखाया। அதற்கப்புறம் பார்க்கும் பொழுது उसके बाद மரித்து உயிர் தெழுந்த பின்பு मरकर जी जब उठा, அநேகருக்கு இந்த மகிமையை அவர் வெளிப்படுத்தி காட்டினார். तो अपनी महिमा को बहुत लोगों को दिखाया। அதே போல இன்றைக்கும் காட்டிக் கொண்டு இருக்கிறார். उसी तरह आज भी दिखा रहा है। அல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய மகிமையை நம்ம கண்ணால பார்க்க முடியும். आज भी हम उसकी महिमा को आंख से देख सकते ஆனால் हैं। எப்பொழுது பார்க்க முடியும் என்றால், लेकिन कब देख सकते हैं? ஆவிக்குரிய ஒரு நிலை அடையும் பொழுதுதான். जब हम आत्मिक एक स्थिति में ஆவியினாலே அந்த மகிமையின் மேல் நாம் போகும் பொழுதுதான் जब वो आत्मिक आत्मा से हम उस स्थिति तक पहुंचते हैं, அந்த மகிமையை நம்ம பார்க்க முடியும். तब हम उसकी महिमा को இப்ப देख சொல்லுகிறது पाएंगे। அவருடைய மகிமையை நாம் கண்டோம். हम लोग उसकी महिमा को देखे। அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமை? वो महिमा किस तरह का அது महिमा? பிதாவுக்கு ஒரே பேராவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. वो परमेश्वर का एक लौता एक महिमा है। அல்லேலூயா. அப்ப பிதாவினுடைய குமாரனுக்குரிய மகிமையை அவர் வைத்திருந்தார். मतलब पिता का पुत्र, उसका एकलौते पुत्र का एक महिमा था। அல்லேலூயா. அப்ப அந்த மகிமையானது யாருடைய மகிமை? वो महिमा बोले तो किसका महिमा? பிதாவுடைய மகிமை. वो पिता का महिमा। அந்த பிதாவுடைய மகிமையை वो पिता का महिमा இயேசு को கிறிஸ்து இந்த உலகத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். यीशु मसीह ने इस दुनिया में प्रकट किया है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இத விசுவாசிக்க வேண்டுங்க. इस पर विश्वास करना है। இத பாருங்க, அந்த பிதாவுக்கு ஒரே பேரான மகிமை எப்படி இங்க பாக்குறோம்? ये पिता का एक लौते महिमा को हम कैसे देखते மத்தேயு हैं? 17:5 சொல்லப்படுகிறது, मत्ती 17:5 देखेंगे तो ஒரு மேகத்திலிருந்து இயேசு ஒரு மேகம் அவர் மேல் நிழலிடுகிறது. एक 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 मेघ उसके साथ, एक बादल उसके ऊपर महिमा, அதிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, उससे एक आवाज आता है, இவர் நேசகுமாரன், हे मेरा प्रेमी पुत्र, இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், इस पर मैं இவருக்கு செவி கொடுங்கள் என்று इसको आप सुनिए। மேகத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. उस बादल से एक आवाज आता அப்ப है। மேகத்திலிருந்து வருகிற சத்தம் சொல்லுகிறது, उस बादल से जो आवाज आता है वो ये இவர் कहती है, என்னுடைய குமாரன். हे मेरा पुत्र है। அல்லேலூயா. அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து जो देहधारी यीशु मसीह பிதாவினுடைய ஒரே குமாரன் என்பதற்கு पिता के एक लौते पुत्र है कर मालूम அடையாளம் என்ன, அத்தாட்சி என்ன அப்படின்னா, उसका
एक साइन क्या है बोले तो அவரிடத்தில் இருந்த பிதாவினுடைய மகிமை वो है पिता का एक लौता அவர் வெளிப்படுத்தி காட்டினார் தெரியுமா? उसे यीशु मसीह ने प्रकट करके दिखाया। இல்லன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க। नहीं तो कोई और विश्वास नहीं இன்னைக்கு करेगा। பல யூதர்கள் நம்ப மாட்டாங்க। अभी भी बहुत सारे यहूदी नहीं मानते हैं। அல்லேலூயா। இன்னைக்கு யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பிதாவுடைய குமாரனா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்। अभी भी यहूदी लोग पिता के पिता परमेश्वर के पुत्र है करके அவர் ஒரு நபி என்று சொல்வார்கள், ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள், उन्हें एक नबी करके कहते हैं। அல்லேலூயா। இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்। यीशु मसीह का पुनरुत्थान को भी नहीं मानते, लेकिन उसी समय तो उसे देखते हैं। जीसस हालेलुया स्तोत्र। हालेलुया स्तोत्र। இங்க நம்ம பார்க்கிறோம் பிதாவே சொல்லுகிறார், यहाँ हम देखते हैं पिता ही कहते हैं அவருடைய ஒரே பேரான குமாரன் उसके एक लौते पुत्र करके। हालेलुया हालेलुया। அது எதிலிருந்து சொல்லுகிறார்? उसे कहाँ कहते அந்த हैं? மகிமையிலிருந்து அவர் சொல்லுகிறார்। उसके महिमा को रख எப்பொழுது சொல்லுகிறார் என்றால் कब से कहते हैं? இயேசுவை மகிமைப்படுத்தின அந்த மறுரூப நிலையிலிருந்து அவர் சொல்லுகிறார்। यीशु मसीह को रूपांतर करने का वो महिमा के बाद। हालेलुया। அத இயேசு கிறிஸ்து தைரியமா ஒன்னு சொல்ல முடிந்தது। इसलिए यीशु मसीह धैर्य के साथ बोल सकते हैं। யோவான் 6:46 பார்க்கும் பொழுது यूहन्ना 6:46 देखेंगे तो தேவனிடத்தில் வந்தவரே தவிர परमेश्वर के पास आए हुए வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை। जो भी है उसके अलावा कोई और परमेश्वर को नहीं देखा। पिता को नहीं देखा, पिता को இவரே नहीं देखा। பிதாவை கண்டவர்। क्योंकि इन्होंने ही परमेश्वर को देखा பிதாவை है। யாராவது பார்த்திருக்காங்களா அப்படினு கேட்டா पिता को किसने देखा बोले तो யாருமே பார்த்தது கிடையாது। किसी ने नहीं देखा। हालेलुया। हालेलुया। நான் பிதாவை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா அது பொய்। पिता को देख के आए बोले तो वो झूठ है। பிதாவை யாருமே இப்ப பார்க்க முடியாது। पिता को कोई और देख नहीं सकता। हालेलुया। பிதாவை பார்த்த ஒரே ஒருவர் என்றால் இயேசு கிறிஸ்து தான்। पिता को देखा गया एक ही बोले तो यीशु मसीह है। हालेलुया। வேற யாரும் பிதாவை பார்க்க முடியாது। और किसी ने यीशु मसीह को नहीं देखा। அவர் மாத்திரம் தான் பிதாவை பார்க்க முடியும்। वो एक उसने ही बस पिता को देखा। ஏன் அப்படினா क्यों बोले? அவர் ஒருவர் தான் பிதாவுடைய குமாரன்। क्योंकि वो एक लौता पुत्र है। அவரிடத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார்। क्योंकि उसी से वो आया। அதனால அவர் பிதாவை பார்த்திருக்கிறார்। इसलिए उसने पिता को देखा। நம்மள பிதாவை இப்ப பார்க்கவே முடியாது। हम लोग पिता को नहीं देख सकते। என்னைக்கு நம்ம மறுரூபம் அடைந்து பரலோகத்துக்கு போறோமோ அன்னைக்கு தான் பார்க்க முடியும்। जब हम रूपांतर होकर स्वर्ग जाएंगे तभी देख पाएंगे। हालेलुया। हालेलुया। சில சொப்பனங்களில் தரிசனங்களில் कुछ सपने में कुछ दर्शन में பிதாவினுடைய மகிமையை கொஞ்சம் பார்த்துக்கிடலாம்। पिता का महिमा को देख सकते हैं। பரலோக மகிமையை பார்க்கலாம்। स्वर्गीय महिमा को देख இயேசு सकते हैं। கிறிஸ்துவுடைய மகிமையை यीशु பார்த்துக்கிடலாம்। मसीह का महिमा को देख நான் सकते हैं। பிதாவை பார்த்துட்டு வந்தேன் அப்படினா அது பொய்। मैं पिता को देखकर आया बोले तो वो झूठ है। ஏனால் வான தேவனிடத்தில் வந்த அவர் தவிர வேற யாருமே பிதாவை பார்த்தது கிடையாது। क्योंकि परमेश्वर से आया हुआ यीशु मसीह ही देख सकते हैं। ஏனா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? क्योंकि वो कैसा है? ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவர்। क्योंकि कोई और न पहुंच सकता वैसे एक उजियाला में रहने वाला है। அவர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர்। क्योंकि मनुष्य न देखे ऐसा एक है वो। மனுஷரில் ஒரு கண்டு காணப்படக்கூடாதவர் என்று வசனம் சொல்லுகிறது। क्योंकि मनुष्य ऐसे न देख सकता है ऐसे करके वचन कहता है। அப்படிப்பட்டவர் யாராவது பார்க்க முடியுமா? क्योंकि ऐसे लोगों को ऐसे किसी को देख முடியாதுங்க। सकते हैं क्या? ஹல்லேலூயா। ஒரு ஒளி சவுலை சந்தித்தது। एक उजियाला शाऊल को சந்திக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது என்றால், जब वो शाऊल को मिलता है நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே। तो जिसको निंदा करता है वो यीशु मसीह में அந்த ஒளியிலிருந்து வந்தவர் கூட இயேசு தான்। उस उजियाले से आया हुआ जो है वो भी यीशु मसीह है। பிதா வரல। वो पिता नहीं है। ஹல்லேலூயா। அப்ப பிதாவாகிய தேவனை யாருமே பார்க்க முடியாது। क्योंकि पिता परमेश्वर को कोई देख नहीं सकता। அது பார்க்கணும் அப்படினா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் பார்த்தவர்। अगर उसे देखना है तो यीशु मसीह को। அத யோவான் 7:29ல யோனா 7:29ல 29 देखेंगे तो நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் मैं उसके द्वारा आया हूँ, அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடியினாலும் उसने मुझे भेजा है, நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார்। मैं ही उसे जाना हूँ। அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர்தான் என்ன அனுப்புனாரு, उसी ने मुझे भेजा है, நான் அவரிடத்தில் தான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன், मैं उसी के द्वारा आया हूँ, நான் மாத்திரம் தான் அவரை அறிந்திருக்கிறேன், मैं ही उसे जानता हूँ, வேற யாரும் நீங்க அவரை அறிய முடியாது। और कोई इसे जान नहीं सकते। அல்லேலூயா। யோவான் 16:27 சொல்லுகிறது। यूहन्ना 16:27 27 ये कहते हैं, நீங்கள் என்னை சிநேகித்து आप मुझे प्रेम करते நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் मैं परमेश्वर के द्वारा आया हूँ इस पर विश्वास करते हो। பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார்। पिता आपसे प्रेम करता அப்ப है। பிதா நம்மை சிநேகிக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? पिता हमसे कैसे प्रेम करता करके कैसे जान ஒண்ணே सकते हैं? ஒண்ணுதான்,
இயேசு கிறிஸ்துவை நீங்க சிநேகிச்சீங்க அப்படின்னா अगर आप यीशु मसीह को प्रेम करते हो பிதா உங்களை சிநேகிப்பார். पिता आपसे प्रेम करेगा ஏன்னா இயேசு கிறிஸ்து அனுப்பினவர் பிதாவாகிய क्योंकि தேவன். यीशु मसीह को भेजने वाला पिता है। இதை நம்ம புரிந்து கொள்ளாம இருக்க கூடாது. इसे हमें समझना है। அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து பிதாவினிடத்தில் வந்தவர். यीशु मसीह पिता से आए हैं। அத இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது यीशु मसीह को जब हम देखते हैं பிதாவினுடைய மகிமை தென்படும் அதுல. पिता का महिमा उन पे दिखता है। அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில यीशु मसीह पर பிதாவினுடைய அன்பு வெளிப்படும். पिता का प्रेम दिखेगा। பிதாவினுடைய சிநேகம் வெளிப்படும். पिता का प्रेम दिखेगा। பிதாவினுடைய மகிமை வெளிப்படும். पिता का महिमा दिखेगा। பிதாவினிடத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ पिता के पास जो அது भी है எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா நாம் பெற்றுக்கொள்ளலாம். वो यीशु मसीह के द्वारा हमें पाना है। அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. वही वचन कहता நாங்க है। ஒரு மகிமையை பார்த்தோம். हमने एक महिमा को देखा। அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமை தெரியுமா? वो महिमा किस तरह महिमा है? பிதாவினுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமையா वो இருந்தது. पिता के पुत्र की समान था। அல்லேலூயா. இததான் அங்க அவர் எழுதுகிறார். इसे वो वहां लिखता है। இப்ப 15ஆம் வசனம் மாத்திரம் பார்த்து முடிக்கலாம். 15 वचन एक बस देखें। யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து यूहन्ना ने उसके विषय में இப்ப गवाही दी। இவ்வளவு நிறைந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து इतना पूरा भरा हुआ यीशु मसीह को पूर्ण அவர் रीति கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவர், वो सच्चाई और अनुग्रह से भरे, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், वो हमारे बीच से डेरा அவருடைய மகிமையை கண்டோம். उसकी महिमा को அந்த देखा। மகிமை குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற இருந்தது. वो पुत्र के महिमा के समान है। இப்போ யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து अब यूहन्ना उसके विषय में गवाही देते हैं। எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் எனக்கு முன்னிருந்தவர், मेरे पीछे जो आएगा वो मेरे आगे है, ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று इसलिए वो मेरे से महिमा நான் है। சொல்லி இருந்தேனே, मैं से कहा था அவர் இவர்தான் என்று वो यही है, சத்தமிட்டு கூறினான். मैं ऊंची आवाज से मैं बोलता हूं। அல்லேலூயா. யோவான் கொடுக்கிற சாட்சியை பாருங்களேன். ये यूहन्ना दिया हुआ गवाही देखिए। அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே யோவான் வந்துட்டாரு. यीशु मसीह के पहले ही यूहन्ना आ गए थे। இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக யோவான் ஊழியத்தையும் ஆரம்பிச்சிட்டாரு. यीशु मसीह के पहले ही वो यूहन्ना सेवकाई चालू कर இயேசு दिए கிறிஸ்து थे। முன்பாகவே யோவான் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. यीशु मसीह के पहले ही वो बपतिस्मा देने लगे எல்லாம் थे। இயேசுவுக்கு முன்பாகவே பண்ணினார். सब यीशु मसीह के पहले ही ஆனா करते। இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார்? लेकिन यीशु मसीह के बारे में जब कहते हैं எனக்கு பின் வருகிறவராய் இருந்தாலும் मेरे बाद आने के बावजूद, அவர் எனக்கு முன்னே இருக்கிறவர். लेकिन वो मेरे से पहले है। அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முன்னிறுத்துகிறார். क्योंकि यीशु मसीह को वो पहले, எல்லாற்றுக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்துவை வைக்கிறார். यीशु मसीह को पहला रखते हैं। இன்னைக்கு நாம யாரை வைக்கிறோம்? आप किसको रखते हैं? அல்லேலூயா. நம்ம யாரை இயேசு கிறிஸ்துவ முன்னாடி வைக்கிறோமா? எல்லாத்துக்கும் यीशु मसीह को आप पहला रखते हो क्या? யோவான்ட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். यूहन्ना से आपको सीखना எதா है। இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ முன்னாடி வைங்க. यीशु मसीह को पहले रखो। அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். वो मेरे से महिमा அப்ப ज्यादा என்னை है விட उसको। மேன்மையானவர் அவர். वो मेरे से महिमा ज्यादा है நான் उसको। பிரசங்கம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான வர்றாங்க. मैं जब प्रचार करता तो हजारों लोग आते हैं। யோவான் பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் ஓடி வந்தாங்க? यूहन्ना जब प्रचार कर रहा था बहुत लोग आए எத்தனை थे। பேர் மனம் திரும்பினாங்க? कितने लोग मन फिरे, எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க? कितने लोग बपतिस्मा இது पाए। எல்லாம் இருக்கட்டும். ये सब रहने दो। ஆனா இயேசுதான் என்னிலும் மேன்மையுள்ளவராய் लेकिन यीशु இருக்கிறார். मसीह मेरे से ज्यादा महिमा இதுதான் है। இயேசுவை கனப்படுத்துகிற அடையாளம். इसे यही यीशु मसीह को गन देने ஆதர் கர்ண आदर करने का एक, இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்துகிற அடையாளம். यीशु मसीह को आदर देने का एक, ஒன்று, நான் எனக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்து வந்தாலும் मेरे पीछे यीशु मसीह आएगा, அவர்தான் எனக்கு முன்னாடி இருக்கிறவர். वही मेरे आगे है। எல்லாவற்றிலும் இயேசுவை முன்னே வைக்கிறார். यीशु मसीह को हर एक चीज में आगे रखते हैं। இரண்டாவது அவர் சொல்லுகிறார், दूसरा वो कहते हैं நான் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவராய் இருக்கிறார். वो मेरे से बढ़कर महिमा है, எல்லாவற்றிலும் இயேசுவுக்கு கனம் கொடுக்கிறார் वो मेरे से बढ़कर है। என்று நான் சொல்லி இருந்தேனே. तो ऐसे में बोला அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு वो यही கூறினார். है करके वो ऊंची आवाज से कहे। அப்ப இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறவன் தான் யோவான். यीशु मसीह को पहचान देने वाला ही यूहन्ना है। இன்னைக்கு நாம இயேசுவை அடையாளப்படுத்துகிறோமா? आज हम उसे पहचान दिलाते நம்மை हैं क्या? பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்களா? हमें देखने वाले यीशु मसीह को देखते நம்முடைய हैं क्या? குணங்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறதா? हमारे गुण यीशु मसीह को दर्शाता है நம்முடைய क्या? சுபாவங்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறதா? हमारे गुण उसको दर्शाता है क्या? நம்முடைய ஊழியங்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறதா? हमारे सेवकाई उसको दर्शाता है क्या? இயேசுவை அடையாளப்படுத்துவது தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்க यीशु வேண்டும். मसीह को पहचान देने वाला ही हमारा जीवन होना चाहिए। எல்லாவற்றிலும் இயேசுவை மாத்திரமே அடையாளப்படுத்துங்க. हर एक चीज में यीशु मसीह को ही दर्शाना அது है। எப்படி சொன்னானா? சத்தமிட்டு சொன்னாராம். उसे ऊंची आवाज के साथ बोले। ஹalleluya. हालेलुया। சத்தமிட்டு சொல்றாரு, उसे ऊंची आवाज के साथ இவர்தான் बोले। அவர்ப்பா, நான் சொன்னவரு. यही वो है। ஹalleluya. हालेलुया। மத்தேயு 3:11 பார்க்கும் பொழுது मत्ती 3
13 देखेंगे மனம் तो, திரும்பிட்டு நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், मन फिरने वाले आपको मैं बपतिस्मा देता हूँ, ஜல் से देता हूं. जल से बपतिस्मा ஆனா देता அவர் हूँ। எனக்கு என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். लेकिन वो मेरे से बढ़कर है, அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. उसकी चप्पल को मैं नहीं उठा सकता। அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் वो கொடுப்பார். पवित्र आत्मा और अग्नि के साथ वो आपको बपतिस्मा देगा। அல்லேலூயா. அப்ப யோவான் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார், तो देखिए वो यूहन्ना कितना परमेश्वर यीशु मसीह को जानता है, எந்த அளவுக்கு இயேசுவை குறித்து வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன். कितना वो यीशु मसीह के बारे में प्रकट करते हैं। ஆவிக்குரிய ரீதியில யோவான் இயேசுவை ரொம்ப அழகா அறிந்திருந்தார். आत्मिक रूप एक यीशु मसीह को वो अच्छे से जानते थे। தான் यूहन्ना ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி தான், वो बपतिस्मा देने वाले एक नबी थे, ஒரு பாஸ்டரா கூட இருக்கலாம் யோவான். वो एक पास्टर भी हो सकते ஆனா थे, அதே நேரத்துல लेकिन उसके அவர் சொல்லுகிறார், बावजूद நான் கொடுக்கறதெல்லாம் பெருசு இல்லப்பா, मैं जो दे रहा हूँ बड़ा नहीं है, அவர் பரிசுத்தாவினால உங்களுக்கு ஞானஸ்தானம் वो கொடுக்கணும், आपको पवित्र आत्मा से वो बपतिस्मा அவர் देगा, அக்கினியினால உங்களுக்கு ஞானஸ்தானம் वो கொடுக்கணும், अग्नि से वो आपको बपतिस्मा அவர் தான் देगा, என்னோட பெரிய வல்லவரா இருக்கிறார். वही सबसे बढ़कर है। யோவான் 3:30-31 வசனத்தை பாருங்க. यूहन्ना 3:30 और 31 देखेंगे तो, அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும், वो बढ़े और मैं घटूं, நான் அவர் உன்னதத்திலிருந்து வருகிறவர், वो ஸ்வர்க स्वर्ग से है, அவர் எல்லாரிலும் மேலானவர், वो सबसे बढ़कर है, பூமியில் உண்டாண்டவன் தான் பூமியின் தன்மையுள்ளவனாய் இருக்கிறான், दुनिया में रहने वाला दुनिया के चीजों के साथ है, பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான், दुनिया के बारे में बात करते हैं, बारे में बात करते हैं। பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். स्वर्ग से आने वाला सबसे बढ़कर है। இங்கு யோவான் இன்னொரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். यूहन्ना यहाँ और एक चीज को वो, நான் பூமியிலிருந்து வந்தவன், मैं दुनिया से आया, ஆனா இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தவர். लेकिन यीशु मसीह स्वर्ग से आया। அல்லேலூயா. எவ்வளவு தெளிவான வெளிப்பாடுகளோடு வாழ்றாரு பாருங்க. वो यहाँ कितना क्लियर बात करता है, நான் பூமியிலிருந்து வந்திருக்கிறேன், मैं दुनिया से आया, ஆனா அவர் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறார், लेकिन वो स्वर्ग से அதனால அவர் என்னோடு மேலானவராய் இருக்கிறார். इसलिए वो मेरे से बढ़कर है, அதனால நான் சிறுகனும் அவர் பெருகனும். इसलिए मैं घटूं वो बढ़े। இந்த மாதிரி ஒரு சாட்சியை யோவான் கொடுத்தாருங்க. ऐसे एक गवाही यूहन्ना कहते हैं। யோவான் கொடுத்த சாட்சி என்ன? यूहन्ना दिया गया गवाही क्या है? எனக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்து வந்தாலும் அவர் தான் முன்னானவரா இருக்கிறார், मेरे पीछे यीशु मसीह आया तो भी वो मेरे से बढ़कर, அவர் தான் எல்லாற்றிலும் மேன்மையுள்ளவரா இருக்கிறார், वही सबसे बढ़कर महिमा, இவர் தான் அவர் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். यही वो है करके சோ वो இந்த गवाही மூன்று देते हैं। காரியத்துல நம்மளும் சாட்சி इन கொடுக்கணும். तीनों कार्यों में हमें भी गवाही ஒன்னு देना है। இயேசுவை எல்லாத்துக்கும் முன்னாடி வைக்கணும், पहला यीशु मसीह को हर एक चीज में, இரண்டாவது पहले आगे இயேசுவை रखना எல்லா है। இடத்திலும் மேன்மைப்படுத்தணும், दूसरा हर एक जगह पर यीशु मसीह को महिमा देना है। மூன்றாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் நம்ம வாழணும். तीसरा यीशु मसीह का पहचान देने वाला हमें बनना है। இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். यही परमेश्वर चाहते हैं। அடையாளமாய் வாழ்வது என்றால் उसके पहचान के இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழணும். मतलब यीशु मसीह को दर्शाने वाले लोग बनना है। சோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழுவோம். ऐसा एक जीवन हमें जीना है। அல்லேலூயா. हालेलुया। சோ இன்னைக்கு ரெண்டு வசனத்தை நம்ம आज பார்த்திருக்கிறோம். हम लोगों ने दो वचन देखे। ஒன்று அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர், पहला वो अनुग्रह और सच्चाई से परिपूर्ण அவருடைய है। மகிமையை பார்த்தோம், அது ஒரே பிறானுடைய மகிமைக்கு ஒத்த மகிமையா இருக்கிறது. उसका महिमा को देखी थी, उसकी महिमा एकलौते महिमा है। இரண்டாவது நம்ம பார்த்தோம், दूसरा हम देखे அவர் யோவான் சாட்சி கொடுக்கிறதை குறித்து நம்ம பார்த்தோம். यूहन्ना गवाही देते हुए हम देखते हैं। எப்படிப்பட்ட சாட்சி கொடுத்தார்? किस तरह का गवाही? அவர் எனக்கு முன்னாடி இருக்கிறார், वो मेरे आगे है, என்னிலும் மேன்மையுள்ளவரா இருக்கிறார், मेरे से बढ़कर है। அவர் கத்தாட்சியா ஒரு சாட்சியா நம்ம வாழணும். वो उसके लिए गवाही रूपी हमें जीना है। அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவோம். ऐसे एक जीवन हम जिएंगे। ஆண்டவரே எல்லா இடத்திலும் முன்னிறுத்துவோம். परमेश्वर को ही हम हर जगह पे हम கர்த்தர் लोग நம்மை ऊंचा करेंगे। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे।